நிறைய வேலை இருந்தா நமக்கு சில சமயம் ரொம்ப பயமா இருக்கும். மலை மாதிரி தெரியும், என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா மனசுக்குள்ள இப்போ வேணாம், அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்ல திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லும். ஒரு கஷ்டமான வேலையை தள்ளி போடுவோம். உடற்பயிற்சி செய்யணும்னு நினைச்சு வார வாரம் தள்ளி போடுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த புக்கை படிக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த புக்கு அப்படியே இருக்கும் படிக்காம. பிரச்சனை என்னன்னா, முதல்ல ஒரு ஆர்வம் வரும்ல, அந்த ஆர்வம் எப்பவும் நம்ம கூட இருக்காது. அது நம்மளை ஏமாத்திடும். அந்த ஆர்வம் வரட்டும்னு காத்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை அப்படியே நின்னுடும். அந்த ஆர்வம் வராம கூட போயிடலாம். பெரிய கஷ்டமான வேலைகளை செய்யணும்னா சும்மா அப்பப்போ வர்ற ஆர்வம் பத்தாது. அதை நாம தொடர்ந்து செய்யணும். நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்கணும், விடாம செஞ்சு பழகிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உங்க மனசு வேணாம்னு சொல்றதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சில வழிகளை சொல்ல போறேன். அப்படி செஞ்சா உங்க மனசு இன்னும் பலமாகும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தொடர்ந்து செஞ்சா செய்ய வேண்டிய வேலைகள் தானா நடக்கும். அதுவே உங்க பழக்கமா மாறி நீங்க யாருங்கிறதைய மாத்திடும். ஒன்று, ரொம்ப யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிருங்க. நீங்க எவ்வளவு அதிகமா ஒரு வேலையை பத்தி யோசிக்கிறீங்களோ அந்த வேலை அவ்வளோ பெருசா பயமுறுத்துற மாதிரி தெரியும். உங்களுக்கு இப்படி ஆகியிருக்கா? நீங்க அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அதுக்கு காரணம் சொல்வீங்க, எவ்வளவு நேரம் ஆகும்னு கணக்கு போடுவீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைப்பீங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேலையை செய்யற நேரம் போயிடும். உங்க மனசு தள்ளி போட ஆரம்பிக்கும் போது அந்த பழக்கத்தை நிறுத்துங்க. உடனே இப்படி எண்ணுங்க, 5 4 3 2 1, அப்புறம் டக்குன்னு வேலையை செய்ய ஆரம்பிங்க. எழுந்துருங்க, தொடங்குங்க, செய்யுங்க. இந்த சின்ன வழி நீங்க செய்யணும்னு நினைக்கிற எண்ணத்துக்கும் தள்ளி போடுற உங்க பழக்கத்துக்கும் நடுவுல ஒரு நல்ல இடைவெளியை உருவாக்கும். இது ஒரு அவசரத்துக்கு நம்மளை வேலை செய்ய வைக்கிற மாதிரி. 2, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உறுதியான அடையாளத்தை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, நாம பல் தேய்க்கிறோம்ல, அதை செய்யலாமா வேணாமான்னு நாம யோசிக்கிறோமா, இல்ல நம்ம பாட்டுக்கு செஞ்சிடுறோம். அது நம்ம பழக்கத்துல ஊறி போச்சு. இப்போ அதே மாதிரி கஷ்டமான வேலைகளையும் யோசிக்காம தானா செய்யற மாதிரி பழக்கிக்கோங்க. இதுக்கு முக்கியம் என்னன்னா, ஒரு தூண்டுற பழக்கத்தை உருவாக்கணும். அது இப்படி இருக்கலாம்: நான் என் வேலை லேப்டாப்பை மூடின உடனே உடற்பயிற்சி செய்யற துணியை மாத்திடுவேன். இல்லைன்னா காலையில சாப்பிட்டு முடிச்ச உடனே என் பாட புத்தகங்களை திறந்துடுவேன். இப்படி செஞ்சா உங்க மனசுல அப்பப்போ வர்ற ஆசையை நம்பாம உறுதியான பழக்கத்தை நம்பி வேலை செய்வீங்க. 3, வேற வழிகளே இல்லாம ஆக்கிடுங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, நான் உண்மையாவே இப்போ இதை செய்ய போறேனா? அந்த கேள்வியே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி காட்டுது. நீங்களும் அந்த வழியில போயிடுவீங்க. உண்மையிலேயே என்ன வேலை செய்யும்னா, அந்த வேலையை செய்யாம இருக்கவே முடியாதுங்கிற நிலையை உருவாக்கணும். நான் செய்வேனா மாட்டேனா யோசிக்கிறதுக்கு பதிலா இது நான் எப்பவும் செய்யறது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. 4, 2 நிமிஷம் செய்யறேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க, நான் இந்த வேலையை 2 நிமிஷம் தான் செய்வேன். அதுதான் முதல்ல நீங்க எடுத்துக்கிற உறுதி. படிக்கிறதா இருந்தா உட்கார்ந்து முதல் பக்கத்தை மட்டும் படிங்க. உடற்பயிற்சின்னா துணியை மாத்திட்டு சின்ன ஆரம்ப பயிற்சி மட்டும் செய்யுங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதை தாண்டிட்டா மிச்சம் சுலபம். இந்த 2 நிமிஷ உத்தி அந்த முதல் தடையை தாண்டறதுக்கு ரொம்ப உதவும். நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மூளை அதுக்கு பழகிடும். முதல்ல முடியாதுன்னு தோணுன விஷயம் அப்புறம் செய்யக்கூடியதா மாறிடும். 5, சரியான நேரத்துல உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க. ஆமா, கிஃப்ட்ஸ் நல்லா வேலை செய்யும், ஆனா அது எப்ப கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க மூளை கிஃப்ட்ஸுக்கு ஏங்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிஃப்ட்ஸ் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும், அதுக்கு முன்னாடி வரக்கூடாது. நான் டிவியில ஒரு சின்ன நிகழ்ச்சி பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற தப்பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சா தள்ளி போடுறது நல்லதுன்னு உங்க மூளைக்கு தப்பா கத்துக் கொடுக்கும். அதனால அந்த கெட்ட பழக்கம் இன்னும் அதிகமாகும். இதுக்கு பதிலா இப்படி செய்யுங்க: நான் இந்த வேலைக்கு 30 நிமிஷம் ஒதுக்கி செஞ்சா எனக்கு பிடிச்ச காப்பியை நானே வாங்கி குடிப்பேன். இல்லைன்னா இந்த பாடத்தை படிச்சு முடிச்சதும் நான் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இப்படி நல்லா வேலை செஞ்சதுக்கு பரிசுகளை கொடுத்தா நல்ல பழக்கம் அதிகமாகும். அதோட மாற்றத்தை நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. 6, உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை மாத்துங்க. நீங்க இருக்கிற இடம் உங்க நடத்தைய உங்களுக்கு தெரியாமலே மாத்திட்டு இருக்கும். அது பல சமயம் உங்களுக்கு கெடுதலா கூட இருக்கலாம். இதுக்கு தீர்வு மன உறுதியை அதிகமாக்கிக்கிறது மட்டும் இல்ல, கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை குறைக்கிறது தான் முக்கியம். நீங்க படிக்கணும்னு நினைச்சா டிவி ஓடுற ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு போயிடுங்க. உடற்பயிற்சி செய்யணும்னு நினைச்சா உங்க துணியை முன்னாடியே எடுத்து பக்கத்துல வைங்க. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும்னா போன் சத்தத்தை குறைச்சு தேவையில்லாத இன்டர்நெட் பக்கங்களை மூடிடுங்க. உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை அமைதியா உங்களுக்கு உத்தரவு போட்டுட்டே இருக்கும். உங்க குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி உங்க சூழ்நிலையை நீங்க மாத்திக்கலன்னா
நீங்க பழைய பிரயோஜனம் இல்லாத பழக்கங்களுக்கே திரும்பி போயிடுவீங்க. 7. கஷ்டமா உணர்றத வேற மாதிரி புரிஞ்சுக்குங்க. கஷ்டமான வேலைகளை செய்யும்போது சங்கடமா இருக்கிறது சகஜம். ஆனா இந்த சங்கடம் ஏதோ தப்பா நடக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சங்கடத்தை ஒரு நிறுத்துற அடையாளமா பார்க்காதீங்க, அதை உங்க வளர்ச்சியோட அடையாளமா பார்க்க பழகிக்குங்க. நீங்க உடற்பயிற்சி செய்யறது சௌகரியமா இருக்கிறதுக்கு இல்ல, உங்க உடம்புல பலத்தை உருவாக்கத்தான் செய்யறீங்க. 8. நீங்க ஒரு வேலையை செய்து முடிக்கிற ஆளுன்னு உங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் அதை முடிச்சிடுவீங்கன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு முக்கிய ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கஷ்டமான வேலைகளை செய்ய பயப்படுவாங்க. ஆனா வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிக்கிறவங்க அந்த கஷ்டமான வேலைகளை கூட சுலபமா செய்யற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் அந்த வேலைகளே சுலபம்னு இல்ல, அவங்க மனசுக்கு பிடிக்கலன்னாலும் அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வாங்க. அதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியுது. உங்களை சும்மா முயற்சி பண்ற ஆளா மட்டும் பார்க்காதீங்க, உங்களை செய்து முடிக்கிற ஆளா நினைச்சுக்கோங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்த வாழ்க்கைங்கிற பயணம் நீங்க கஷ்டமான வேலைகளை முடிக்கிறீங்களா இல்லையான்றத பத்தி மட்டும் இல்ல, அந்த கஷ்டமான வேலைகளை செய்யற முயற்சியில நீங்க எப்படிப்பட்ட நல்ல மனுஷனா மாறுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். உங்களை நீங்களே இன்னும் கொஞ்சம் மெருகேத்திக்க முயற்சி பண்ணுங்க.